வாங்க. அமுதா, நீ போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண. குழந்தை என்னம்மா என்னாச்சு? நான் சொல்றதை கேளு, போய் பேக் பண்ணு. சரிங்கம்மா. இல்லம்மா அழக்கூடாது அழக்கூடாது. யார் வந்திருக்கான்னு பாரு. யார் இது? போறியா? என்னாச்சு? அழக்கூடாதுடா. வா வா வா. சாரிம்மா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நீ அந்த அலைமேலோட பழக்கம் வச்சுக்கிட்டதும் ஒரு காரணம் தான். அண்ணா, நான் என்ன ஆனாலும் உங்ககிட்ட கோச்சிக்க முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு எங்க இருந்திருப்பேன், யாரோட இருந்திருப்பேன், எப்படி இருந்திருப்பேன், எதுவுமே சொல்ல முடியாது. அம்மா, நீங்க தான் எனக்கு இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இல்லைன்னா நான் இன்னைக்கு அனாதை மாதிரி தான் இருந்திருப்பேன். இது எல்லாத்தையும் விட இந்த நன்றி உணர்ச்சி தான் எனக்கு பெருசா தெரியுதுமா. அனு, உங்க அம்மாக்கு நீ என்ன பேசுறனே புரியாது. இதுல இவ்ளோ ஃபீல் பண்ணி என்ன பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன மனு, நீயும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க? அனு ஏதாவது பிரச்சனை பண்றாளா? சொல்லு. இது வரைக்கும் அப்படி நடக்கல. இப்போ நீங்க வந்திருக்கீங்கல்ல, இனி அப்படி நடந்தாலும் நடக்கும். என்ன பேசுற மனு? உனக்கு பதில் நான் சொல்றேன் ரேகா. முதல்ல உன் நல்ல மனசுக்கு கோடி நமஸ்காரம். நீ மட்டும் மனு கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துருக்கலனா இன்னைக்கு நான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஏன் நான் சொல்றது எதுவும் புரியலையா? நானும் மனும் சேர்ந்து வாழ போறோம். என்ன ரேகா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நீ நினைச்சு கூட பாக்கல? நான் நினைக்கிறது இருக்கட்டும். இந்த விஷயம் தெரிஞ்சா ஆதி என்ன பண்ணுவார்னு தெரியுமா? என்ன பண்ணுவான்? தலைய சீவிடுவானா? இந்த பார், நாங்க அவங்கிட்டே சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். உன் பிசினஸ் புத்தியை காமிச்சு எங்க ஃபேமிலியை பிரிச்சு வச்சது ரொம்ப நாள் தாங்கல. இனி நாங்க சேர்ந்து வாழ போறோம். பார்த்து எரிச்சல் படுன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்க எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில அம்மாவை தனியை விட்டுட்டு போறமே நான் மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். அம்மா மனசுக்கும் அது புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உள்ள போய் எல்லாம் ரெடி பண்றேன், கிளம்பலாம். சரி 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 சரி. ஏன்டா சொல்ல அழுவுறீங்க? நாம எங்க போறோம் தெரியுமா? நாம இப்போ வீட்டுக்கு போறோம். வீட்டுல பாட்டி அத்தை எல்லாரையும் பார்க்க போறோம். சரிடா, மம்மி வந்துருவா, அழாத இரு. சரி சரி சரி. ஏய், யாரா நீ? ஏன்டா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த? ஏய், குழந்தை எப்படி? குழந்தை எப்படி? ஏய், வேணாம், மரியாதை குழந்தை கொடுத்துரு. ஏய், வேணாம் ஆதி, வேணாம், சொன்னா கேளு. ஒழுங்கா விடு. ஏய், நான் யாரு நான் கேக்குறேன்? நானும் உட புருஷன்டா. அருஞ்சன பல்லல பேந்துரும். அண்ணுக்கு நீ புருஷனா? பேசாத, போற வெளியே. ஏய், சும்மா கத்தாத. எனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. உரிமையா? உனக்கு இந்த வீட்ல உரிமையா? எனக்கு தம்பின்னு சொல்ல போறியா? Damn it! அப்படியெல்லாம் சொன்ன உன்ன I'll finish you. உன் வரவு எவனுக்குடா வேணும்? நான் என் வைஃபை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இது பாருடா, அண்ணு உன்னை தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மரியாதை இந்த இடத்தை காலி பண்ணு. போற வெளியே. அண்ணா, அண்ணா நிறுத்து. என் புருஷன் மேல இருந்து கையெடு, கையெடு. நானும் மனுவும் சமாதானம் ஆயிட்டோம். நான் மனுவோட போறதா முடிவு பண்ணிட்டேன். என்னது? இவன் கூடயா? புத்தி கெட்டு போச்சா உனக்கு? இல்ல, இப்பதான் குழம்பி இருந்த மனசு தெளிவா இருக்கு. ஏனோ இந்த ராஸ்கல் என்னென்ன பண்ண மறந்துட்டியா? உன்னை எப்படி எல்லாம் அலட்சியப்படுத்தினா, இன்சல்ட் பண்ணா, அதெல்லாம் மறந்து இவன் கூட போறியா நீ? ஜஸ்ட் ஸ்டாப் இட். மனுவோட நல்ல குணங்கள் தெரிஞ்சுதான் நான் மனுவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னது? இவன் கிட்ட என்ன நல்ல குணம்? நிறுத்து. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், மனுவை பத்தியும் தெரியும். உனக்கு அந்த அபியோட பகைங்கிறதுனால என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னென்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஆடி இருக்க.
எல்லாம் எனக்கு தெரியும். குழந்தை பிறந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மனு என்ன பார்க்க வரும்போது வர விடாம தடுத்து இருக்க. அது மட்டும் இல்லாம மனு வரவே இல்லைன்னு என்கிட்ட ரொம்ப அழகா போய் சொன்ன. மனு என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு நினைக்கும் போது மனு நீ வெளியே விரட்டி விட்ட. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதெல்லாத்தையும் விட 10 லட்சம் ரூபாய் திருடிருக்காருன்னு சொல்லி மனு மேல நீ அநியாயத்துக்கு பழி போட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அண்ணா, யாரோ உன்னை தப்பா கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. ஸ்டாப் இட். இன்னைக்கு தான் நான் சரியா பேசுறேன். இத்தனை நாளா நீ சரியானவன் நினைச்சுக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் நம்பி தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு உஷா நீ சொன்ன அப்புறம் தான் நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு எனக்கு தெரிய வந்தது. உனக்கு எல்லாமே சுயநலம் தான். இந்த உலகத்துல உனக்கு எதை பத்தியும் யார பத்தியும் கவலை இல்ல. நீ எல்லாம் என் அண்ணன். உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவன் உன் தங்கச்சி இல்ல, என் ஒய்ஃப். இவன் மேல ஒரு அடி விழுந்தாலும் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்படியா? சரி, போக, வெளியே போக. அந்த அபி உனக்கு நிறைய கத்து கொடுப்பா. And mind you, அனு, இப்போ நீ இவன் கூட போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன். நிச்சயமா மாட்டேன். எனக்கு அந்த நிலைமை வராது. வாங்க கிளம்பலாம். ஆதி, நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்க? அவ யாரு? என்னதான் இருந்தாலும் வேலைக்காரிக்கு பிறந்தவ தானே. அதான் அத அவ நிரூபிச்சுட்டு போறா. Forget her. விட்டு தள்ளுங்க. பாத்தீங்களாமா? பாத்தீங்களா எப்படி வளர்த்தோம்? ஏதாவது வித்தியாசம் காட்டணுமா? பாசம் வச்சு நீங்க வளர்த்தீங்க. அவ என்ன மாதிரி பேசிச்சு அவ கூட போறா பாருங்க. அந்த மனோ அந்த அண்ணா காவடி பையன் கூட போறான். போகட்டும் 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 போகட்டும். அம்மா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அவங்க சௌரியத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அம்மா, நீங்க இப்படி இருக்கிறது பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லம்மா. ஆனாமா நான் இருக்கேம்மா. உங்க புள்ள ஆதி இருக்க. உங்களை குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேம்மா. கடைசி வரைக்கும் பார்த்துப்பேம்மா. கடைசி வரைக்கும் பார்த்துப்பேம்மா. என்ன புரிஞ்சுக்காது எந்த ஜன்மம் இந்த வீட்ல இருக்க கூடாது. போக, எல்லாரும் போக போக. Get out. ஆனா நான் யாருன்னு ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் புரியும். அப்போ இந்த ஆதியை தேடி வருவீங்க. And I will not let anybody come close to me. Nobody will come close to me. Nobody will come close to me. என்ன யோசிக்கிறானோ? உள்ளவா.
ஹேய் வாங்க வாங்க அக்கா. என்னம்மா? அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. அட அம்மா 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 சீக்கிரம் வா. ஐயோ மூக்குட்டி கண்ணுக்குட்டி வாடா செல்லும். வந்துட்டியா பாட்டி பக்கத்துக்கு? சில்லு சில்லு. அனு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அக்கா பாப்பாவை என்கிட்ட கொடுக்கா. டேய், நீ எவ்வளவு குழப்பம் பண்ணிருந்தாலும் இப்ப நீ பண்ணிருக்கியே. அனுவையும் குழந்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தது அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சுடா. ஆமா மனு, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இப்பதான் நீ நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க. அக்கா புத்தி கெட்டு போய் நான் நிறைய பேசிட்டேன். உன்னை, ஆனந்தி அக்கா, ஆர்த்தி எல்லாரையுமே தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா. நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். என்ன பேசுறோம் எது பேசுறோன்னே யோசிக்கவே இல்லை. ஏதோ டென்ஷன்லயும் வருத்தத்திலயும் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். சாரிக்கா. விட்ரா, நீ தானே பேசுன. சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ எதையும் மனசுல வச்சுட்டு ஃபீல் பண்ணாத என்ன? ஆமாமா, எப்பவுமே முட்டாள்தனமா தானே பேசுவான். அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. பாத்தியாடா, இதுதான் அக்கா தங்கச்சி பாசங்கிறது. கொடுத்து வச்சவன்டா நீ. எனக்கு ஒரு அக்கா ஊர்ல இருக்கா. நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னு சுடுத்தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டேன். அதுக்கு பயந்து தான் இன்னும் ஊருக்கு போகாம இருக்கேன். இங்க பாரு, அப்பன மாதிரியே முழிக்கிறது. ஏய், சீ, போடா. ஒழுங்கா அழகை நிறுத்தி கூட. இல்லடா கண்ணா, அடிப்பேன். இல்ல இல்ல. அச்சச்சோ. ஏன் அனு, சொட்டு மருந்து தடுப்பு ஊசி எல்லாம் போட்டாச்சா? டாக்டர் கிட்ட ரெகுலரா செக்அப் போறியா? மனு, என்னக்கா? மனு, நீ அனு குழந்தை 3 பேரும் வசதியா இருக்கிறதுக்கு நான் தனியா ஒரு வீடு பார்த்திருக்கேன். அக்கா எனக்கு எதுக்கு தனியா? ஆமா மனு, தனி வீடு தான் உனக்கு நல்லது. நீயும் அனுவும் சந்தோஷமா பிரைவசியோட குழந்தையோட ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா தனி வீட்டுல இருந்தா தான் நல்லா இருக்கும். என்னக்கா இது திடுதுப்புன்னு இப்படி சொல்ற? என் மேல உனக்கு ஏதாவது வருத்தமாக்கா? என்னடா இப்படி எல்லாம் கற்பனை பண்ற? தனியா வீடு பார்த்திருக்கிறது உன்னோட வசதிக்காதான். நீ அனு குழந்தை 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இது பாரு, உன்னை நான் ஏதோ தனியா கட் பண்ணி விடுறேன், இல்ல உன் மேல எனக்கு பாசம் இல்ல அப்படிலாம் நீ நினைச்சுக்காத. இந்த மாதிரிலாம் நினைச்சு உன் மனசுல எந்த குழப்பமும் வேண்டாம். உன் மேல எனக்கு எப்பவுமே பாசம் உண்டு. நீ இந்த வீட்டு பிள்ளடா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் என்னக்கா? ஓ மனைவி, உன் குழந்தை, உன் சம்பாத்தியம், உன்னோட வரவு செலவு, உன்னோட வாழ்க்கைன்னு நீ பார்த்தாதான் லைஃபோட கஷ்ட நஷ்டம் உனக்கும் அனுவுக்கும் புரியும். நீ எப்பவும் யாரோட நிழலையாவது நின்னுட்டு இருந்தனால்தான் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட சுயமா வாழறதுக்கு நீ இன்னும் தயாராகல. அக்கா இனிமேலாவது நீங்க ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அக்கா அனுவியும் குழந்தையும் வச்சுக்கிட்டு நான் தனியா எப்படிக்கா? மனோ, உனக்கு தேவையான வருமானம் வரத்துக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அந்த வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா கூட நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் தரேன். ஆனா நீ தனி குடும்பமா உன்னோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிற ஒரு சுய சார்புள்ள மனுஷனா நீ மாறணும். இத பாரு மனோ, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பேசுறேன். அனுவுக்கும் இது சரின்னு தான் படும். உன் கூடவும் குழந்தை கூடவும் தனியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவ ஆசைப்படுவா. இது பாரு, சீக்கிரமா அந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும் குடி போகணும். என்ன என்னம்மா இது? இப்பதான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அதுக்குள்ள நீ அவங்கள தனியா போ சொன்னா என்னம்மா அர்த்தம்? அம்மா, இது ஒரு ஏற்பாடு, பிரிவினை கிடையாது. நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற இந்த பிரியம் மாறாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அவசியம்னு நான் நினைக்கிறேன். அது இல்ல அபி, நான் என்ன சொல்றேன்னா, அம்மா இங்க பாரு, நாம 4-5 பேர் இந்த வீட்ல இருக்கோம். அவங்களும் இங்க இருந்தா அவங்களுக்கு அவங்களோட பிரைவசி கிடைக்காது. அவங்களுக்கு ஏதாவது தனி ரூம் கொடுத்துடலாம் அபி. ரூம் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அந்த பிரைவசியை பத்தி மட்டும் நான் பேசல. அவங்களோட லைஃப், அவங்களோட பிரச்சனை அப்படிங்கிற பொறுப்பு அவங்க 2 பேருக்கும் வரணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சா
அவங்க 2 பேருக்குள்ளயும் அந்யோன்யம் வளரும். என்ன அபி இது? என் பேத்திய கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அம்மா, மனோ என்ன வெளியூரா போறான்? நம்ம பக்கத்துல தான் இருக்க போறான். நீ நினைச்சா அங்க போலாம், இல்லனா அவங்கள இங்க வர சொல்லலாம். அவங்க தனி குடும்பமா தனியா லைஃப ஃபேஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேனே தவிர நம்ம கிட்ட இருந்து துண்டிச்சிட்டு போகணும்னு சொல்லலம்மா. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ. அபி, இதெல்லாம் சரியா வருமாம்மா? இவங்க தனியா போய் கஷ்டப்பட மாட்டாங்களா? நிச்சயமா கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க நல்லா வருவாங்க. எனக்கு அனு மேல நம்பிக்கை இருக்கு. என்ன அனு, நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? குட். நான் பண்ற காரியத்தை அனு புரிஞ்சுக்கிட்டா, அது எனக்கு போதும். கவலை விடுமா. அவங்க தனியா இருந்தாலும் நம்ம பக்கத்துல தானே இருப்பாங்க. என்ன அபி இது? என் பேத்தி என்னை விட்டு பிரிச்சு அனுப்பிடுறியே. கொஞ்சம்னா நீ அங்க போமா, இல்லனா அவங்கள இங்க வர சொல்லு. என்ன, கவலைப்படாத, அவங்க நல்லா இருப்பாங்க. பப்ளு குட்டி. உமுக்குட்டி, நீ பாட்டு சொல்லும் தானே? ஏய், கத்தாதடா குழந்தை பிள்ளை. இல்லக்கா, என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டுல இருக்கா? அனு, அக்கா நமக்கு பிரைவசி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இதை வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னன்னு சொல்ற? இது பாருங்க, நீங்க, நான், நம்ம குழந்தை, நம்ம 3 பேரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தண்ட கேசுங்க. நம்மள இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல மனோ. அப்புறம் எதுக்காக என்ன போய் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க? இது கூட அவங்களுக்கு புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தண்ட கேஸ். உங்களை ஒரேடியா வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அதனாலதான் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசி போய் என்ன கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க. வந்ததும் வராததுமா இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க. இது பாருங்க, உங்க அக்கா பொறுத்த வரைக்கும் வருமானம் இல்லாத தம்பியோ தம்பி பொண்டாட்டியோ அவசியம் தேவையில்லை இந்த வீட்டுக்கு. உங்க அக்கா இருக்காங்களே, பேசுறப்ப மட்டும் நாக்குல சர்க்கரையை தடவிக்கிட்டு தேனா பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க பெரிய சுயநலவாதி. அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். அப்போ நீ மட்டும் அவங்க பேசும்போதெல்லாம் எதுக்கு தலையாட்டின? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க? நான் மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா இவ வந்ததும் வராததுமா குடும்பத்தை கூறு போட ஆரம்பிச்சுட்டா, சண்டை போட ஆரம்பிச்சா எல்லாரும் என்ன திட்டுவீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதனால தான் சும்மா இருந்தேன். இந்த பாருங்க மனோ, ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கைய நம்ம மட்டும்தான் வாழ்ந்தாகணும். இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். வாங்க நம்ம தனியா போலாம். குறிப்பா உங்க அபியாக்கா இருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும்.